நிலாவோட அப்பா சொல்லுன்கிட்ட, "இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும்." "என்ன தெரியும்?" "எல்லாத்தையுமே உங்கள் அப்பாவும் சொல்லிட்டாங்க, நீலாவும் சொல்லிட்டா." "சரி, இதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறீங்க?" "அப்படி ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது மாமா. இந்த பிரச்சனையெல்லாம் சும்மா எப்பவும் வர்றது போகிறதும் சகஜமாக இருக்காது தான். நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க." "என்னால் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? கஷ்டப்படுறது என் பொண்ணு தானே." "அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்படல. நீலா நல்லா சந்தோஷமாக தான் இருக்கா." "ஆமாம், ஒரு டிவி வாங்குறதுக்கு மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா பாருங்க." "இங்கே பாருங்க, தப்பு எங்கள் மேலே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அந்த ஆளை எங்களால் திருத்தவே முடியல. நீ பேசாமல் அந்த ஆளை வீட்டை விட்டு துரத்திடலான்னு கூட நினைக்கிறோம். ஆனால் நீலா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாக வந்துடும். நாங்கள் சீக்கிரமாகவே டிவியை வாங்கியிருப்போம்." "இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எனக்கு வள வள கொல கொலன்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் பேசாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அவள் இஷ்டப்படியும் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா என் வீட்டில் அவ்வளோ நல்லா வசதியாக வளர்ந்த பொண்ணு இப்போது அங்கே கஷ்டப்படணும்னு அவள் தலையில் அவளே எழுதி வச்சுக்கிட்டா. பட் அது அவளே ஆசைப்பட்டு இருந்தாலும் எங்களால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் நான் புதுசாக உங்கள் பேர்லேயும் நிலா பேர்லேயும் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி தந்துடுறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் அங்கே ஷிஃப்ட் ஆகிற வேலையை பாருங்கள்." "இங்கே பாருங்கள் அங்கிள், என்னால் என்னோடய குடும்பத்தை விட்டு வர முடியாது. இங்கே பாருங்கள், உண்மையாகவே நிலா மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். இன்னும் உங்களுக்கு ஒரு 2 நாள் வேணால் நான் டைம் கொடுக்குறேன். யோசித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் என் பொண்ணு அங்கே கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக என்னால் இதை பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் என்னனாலும் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியும் தானேன்னு லைட்டாக ஒரு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு சோழனுக்கும் மனசே கேட்கல. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனர்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் எல்லாம் என் அப்பனால வந்துச்சு. அவனை பேசாமல் நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு விட்டுமா. டே கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனா அடுத்து உன் பொண்டாட்டியை எவன்டா பார்த்துக்கிறது? அட ஆமாம்ல, அதுவும் இருக்குது. அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எங்களை நிம்மதியாக இருக்கவே பட மாட்டான். இங்கே பாருங்க, பேசாமல் நான் நிலாவோட அப்பா சொன்ன அந்த வீட்டுக்கு போயிட்டுமா. டேய் என்னடா நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு நானே அவ்வளோ பெருமையாக நினச்சேன். நீ என்ன அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. வேறு என்ன பண்ணுறது? நிலாவை என்னால் வசதியாக வச்சு பார்த்துக்க முடியல. அவங்க அப்பா கிட்டேருந்து எனக்கு அந்த ஃப்ளாட்டையும் வாங்க பிடிக்கல தான். இருந்தாலும் நிலாவுக்காக வாங்கலான்னு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வேணா ஒன்று சொல்லுவேன். பேசாமல் உன் சொந்த உழைப்பால் உன் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கோ. சொந்த உழைப்புனா நான் எவ்வளோ உழைச்சாலும் சரி, கண்டிப்பாக நிலாவை அவங்க அப்பா லெவலுக்கெல்லாம் பார்த்துக்க முடியாது. டேய் உன்னால் கண்டிப்பாக முடியும். உன்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்கும்ல. நீ இந்த காரையே பார்த்துக்கோ. இந்த காரை ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ஏன் ட்ராவல்ஸே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. பேசாமல் நீ ஒரு சொந்தமாக காரை வாங்கிரு. ஏன் எனக்கு எதிராக ட்ராவல்ஸை கூட ஸ்டார்ட் பண்ணு. நான் கண்டிப்பாக பொறாமப்பட மாட்டேன். நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நீ என் தம்பி மாதிரிடா. ஆமாம், இங்கே ஒரு காரவே வாங்க வைக்கலையா? இதில் ஒரு ட்ராவல்ஸை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்? அதுக்கு பணம் யார் தருவாங்க? ஏன் நீங்கள் தர போகிறீங்களா என்ன? உங்கள் ட்ராவல்ஸை விற்று பணத்தை தருவீங்கன்னு நினைக்கிறேன்னு அவங்கள ஒரு மாதிரி கிண்டலாக சொல்ல. ஆனால் அவங்களும் ஏன்டா நான் ஏன் தரணும்? அதான் உன் மாமனார் இருக்காங்கல்ல, பேசாமல் வீடு ஃப்ளாட்டு இதெல்லாம் வாங்கி தர பணத்தை உன் கையில் கொடுக்க சொல்லு. நீ ஒரு ட்ராவல்ஸை ஸ்டார்ட் பண்ணு. அது மூலயமா நீ பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை ஆரம்பத்தில் கேட்ட சோழனுக்கும் கொஞ்சம் சரி வரும்னு தோணலை. ஆனாலும் கேட்க கேட்க ஆமாம்ல, நம்ம அப்படி கூட பண்ணலாம்ல. அப்புறம் அந்த பணம் வேண்டான்னா கூட நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறமா திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க பல யோசனைகளுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்குமே வராங்க. பட் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் சந்தையோட விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து வீடு சோகக்கடலில் மூழ்கிருக்கு. அப்போ கரெக்டாக நைட்டு சோழன் அங்கே வந்து எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி, "நீலா முதல்ல நீ எந்திரிச்சு நில்லு." "என்ன? எதுக்காக?" "முதல்ல எந்திரிச்சு நில்லு, உனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது." "சரி சொல்லுங்க என்ன?" "கண்ணை மூடு நிலா, கண்ணை மூடி கையை நீட்டு, உனக்காக ஒரு பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல." "என்ன சோழன், எல்லார் முன்னாடி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" "எல்லார் முன்னாடியும் தான் நான் உனக்கு இந்த பரிசை கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள கண்ணை மூடி கையை நீட்ட சொல்ல. இதை கேட்டுட்டு எல்லாருமே என்னதான் இவன் பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்க நடேசனும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் அப்போது அவங்க பையில் மஞ்சள் பையிலேருந்து சுருட்டி எடுத்துகிட்டு வந்த பல லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து நிலாவோட கையில் வைக்க, அப்போ அதிர்ச்சியில் கண் முழிச்சு பார்த்த நிலாவும் இதை பார்த்துட்டு, "இது என்ன சோழன், இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்ன கடன் ஏதாவது வாங்கினீங்களா? வீட்டு பொருட்களை வாங்கணுன்றதுக்காக நீங்கள் கடன் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒருவேளை என் அப்பா உங்ககிட்ட கொடுத்தாங்களான்னு?" கரெக்டாக கேட்க, "அட நிலா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ உண்மையாகவே என் அப்பா கிட்ட இருந்து தான் இதை வாங்கிட்டு வந்தீங்களா?"
ஆமா நிலா. ஆனா நான் இதை வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக வாங்கிட்டு வரல. ஒருவேளை உனக்கு வாங்கணும்னு தோணுச்சுனாலும் இதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க? நான் புதுசாக ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். அவ்வளோதான். நான் மட்டும் ட்ராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், நம்மளோட குடும்பமே ஓஹோன்னு போயிடும். இந்த ஆளால் இதுக்கப்புறமா நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. நீயும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியாது. ஆனால் இந்த ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது. இதுக்காக என் அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தீங்க? என் அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சும்மா எடுத்து தான் விட்டேன். அவங்களே கையில் பணத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் சும்மா தான் அவங்களுக்கு பணம். இங்கே பாருங்க சோழன், நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த பணத்தை போய் என் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. என்ன நிலா அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டேன். உங்கள் அப்பா இந்த பணத்தை மட்டும் நான் வாங்கலான்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பாக உன்னையும் என்னையும் ஒரு புது ஃப்ளாட்டை வாங்கி அங்கே தான் போக சொல்லி சொன்னாங்க. நான் தான் கண்டிப்பாக அவங்க நம்மளை வற்புறுத்தினாலும் வற்புறுத்துவாங்கன்னு பிளானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். பணத்துக்கு பணம் ஆயிட்டு அதே நேரத்தில் உங்கள் அப்பா எதிர்பார்த்த மாதிரி நான் பிஸ்னஸ் மேனாகவும் ஆயிட்டல்லன்னு சொல்லிட்டு அவங்க நக்கலோடையும் கொஞ்சம் காமெடியாவோடையும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருக்கும் சிரிப்பு தான் வரல. முக்கியமாக நிலா செம்ம கோவத்தோட, இப்போ இந்த பணத்தை நீங்கள் மட்டும் கொடுத்துட்டு வரல, அப்புறம் நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். உங்களுக்கு நான் முக்கியமா, அப்படி இல்லைன்னா இந்த பணம் முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நிலா, என்ன நிலா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இது எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காக நீங்கள் ஒரு மண்ணு வாங்க தேவையில்ல. உங்கள் சொந்த உழைப்பால் நீங்கள் முன்னேறினாவே போதும். எங்கள் அப்பா கிட்ட இப்படி பிச்சை எடுத்து என்னை முன்னேற்றணும், என்னை பார்த்துக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அண்ணன், இவர் முதல்ல இந்த பணத்தை தூக்கிட்டு வெளியே போக சொல்லுங்க. நான் சொல்ல நடேசனும், அட என்னம்மா நீ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? உன் அப்பாவே உன் மேலே இருக்க அக்கறையால் எவ்வளோ பணத்தை தந்திருக்காங்க. இதை வச்சு முன்னேற வழியை பார்க்காம நீ என்ன கஷ்டப்படணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன? இங்கே பாருங்கள் அங்கிள், உங்கள் மேலே நான் ஏற்கனவே கோவத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருங்க. அப்புறம் உங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது பேசி விட்டுருவேன். சோழன், இன்னும் இங்கே என்ன நின்றுக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, முதல்ல இந்த பணத்தை தூக்கிட்டு போங்க. இதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அருவெருப்பாக இருக்குது. உங்களை என்னெல்லாம் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. பொய்யும் பணத்தை போய் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. எங்கள் அப்பா என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? முதல்ல இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல. ஆனால் சொல்லணும், என்ன நிலா நீ ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க, ஓவராக தான் யோசிக்கிற. உன் அப்பா உன் மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்காங்க. நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் நீ என்னெல்லாம் கஷ்டப்படுறன்னு உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஃப்ளாட் வாங்கி தரேன்லாம் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு என் அண்ணன் தம்பிங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அதனால தான் இந்த விதத்தில் அவங்கக்கிட்டேருந்து உதவியை வாங்கிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லலாம். ஆனால் நிலாவும் எனக்கு தோணலை. முதல்ல கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லை நீங்கள் என்னை பார்க்கவே கூடாது, நான் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட, இதை கேட்டுட்டு சோழனும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நிலா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? நிலாவோட கோவத்தை பார்த்துட்டு சோழனோட முடிவு என்னதான் இருக்க போகுது? இவங்க பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சோழன் நிலாவை ஏமாற்ற போகிறாங்களா? அப்படி இல்லைன்னா நிலாவை சமாதானப்படுத்தி அந்த பணத்தை வச்சு அவங்க ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம்? அது மூலயமா சோழன் முன்னேறினாலும் குடும்பம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களோட அப்பா அம்மா முன்னிலையில் இப்படி நிலாவை அசிங்கப்படுத்தின மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து சோழன் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.